வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பயிற்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பயிற்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நம்ம ரொம்ப தெளிவாக சனி பயிற்சியை பற்றி சொன்னோம். சனி அவருக்கு 3 and 4 3 மற்றும் 4க்கு அதிபதி. இது வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது அவர் வீட்டிலே இருந்து நிறைய தடங்கள், நிறைய போராட்டத்தை கொடுத்துருக்காரு. விருச்சிகத்துக்கு சனி 4லேருந்து 5 போயிட்டாருன்னா அவருடைய பார்வை 7, 11, 2 எல்லாம் பொருளாதார ஸ்தானம் தான். ஸ்கார்பியன்ஸ் இந்த முறை விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு சனி பொருளாதார தடங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரோ இனிமேட்டு பொருளாதாரம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அடிப்படையில். பொதுவாக விருச்சிக ராசி கொஞ்சம் போராடி தான் வருவாங்க. இன் ஜென்ரல் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டப்பட்டவங்களுடைய லிஸ்ட் எடுத்தால் விருச்சிகம் இல்லை விருச்சிக வீட்டில் இருக்கிற கோள்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த விருச்சிகம் அப்படிங்கிறதே ஒரு சில என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் சேலஞ்சுக்காகவே பிறக்கிறாங்க. சவால் தான், அவங்க வாழ்க்கையே ஒரு சவால் தான். இந்த சவாலை சந்திக்கிறது தான் லைஃப் சேலஞ்சஸ். அதுதான் விருச்சிகம். இப்போ இந்த சனியோட டிரான்சிட் ஃபேவராக இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா விருச்சிக ராசிக்கும் அது நடந்துருமா, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கலாம். விசாக நட்சத்திரம் பாதம் 4, ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் இருக்கும். அந்த பாதம் 4 அதில் நிறைய பேர் பிறகு ஒரு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் தான் அதிகமாக இருப்பாங்க, இல்லை கேட்டை. அதிகமாக விருச்சிக ராசியில் அனுஷம், அதுக்கடுத்து கேட்டை. இப்போது தசைகள் எல்லாமே பெரிய பெரிய பீரியட் தான். ஆல்மோஸ்ட் விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க சுக்கிர தசையை சந்திக்காமல் கிடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அனுஷத்தில் பிறந்தாலும் அடுத்து புதன் தசை, அது அவங்க படிக்கிற வயசில் இருக்கும். அப்புறம் நீங்கள் கேது தசை ஒன்று இடையில வரும், ஒரு 7 வருஷம். அது வாழ்க்கையுடைய அனுபவம், ஞானத்தை கொடுக்கும். மறுபடியும் சுக்கிர தசைக்கு வந்துவீங்க. விருச்சிகத்தில் பிறந்து சுக்கிர தசை எப்படி இருக்க போகுதுன்னா, சுக்கிரன் ஆட்சி உச்சத்தோடு இருக்கா, அதை தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் விருச்சிக ராசின்னு வந்துட்டாலே அவங்க பெரும்பாலும் கடக லக்னத்தில் வந்துடுறாங்க. நிறைய பேர் விருச்சிகத்தில் பிறந்தால் அந்த பக்கம் கடக லக்னம், இல்லை இந்த பக்கம் தனுசு லக்னம், இல்லை விருச்சிகம் மேஷம். செவ்வாய் செவ்வாயோடைய காம்பினேஷன்லேயே போகும். அது மேஷ லக்னம், இல்லை கடக லக்னம், இல்லை சிம்மம், இந்த பக்கம் தனுர், இல்லை மீனம் அப்படி வருது. அப்புறம் தான் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் நான் என்னோட அனுபவத்தில் ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். ஸோ விருச்சிகம் சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்க. ஒரு வேளை நல்ல பீரியட் தான். அது எங்கே இருக்குது உங்கள் சார்ட்டில், உங்கள் ராசிநாதனான செவ்வாய் எப்படி இருக்கார், லக்னம் என்ன. இந்த சமயத்தில் 2025 மார்ச் மாதம் 29 நடக்கக்கூடிய பயிற்சியில் ரிஷப லக்னம், இந்த விருச்சிகத்துடைய ராசிக்கு காம்பினேஷன் சொல்கிறேன். ரிஷப லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், ஈவன் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னம், ஒருவேளை அது மகர லக்னம், இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஃபேவரபுளாக அந்த ராசிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணும். விருச்சிகத்தில் பிறந்து ஒரு சக்ஸஸ் நியூஸ், எஸ் ஐ ஹவ் டன், நான் நடத்தி காமிச்சிட்டேன், நான் படித்து முடிச்சிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கிளிக் ஆகிடுச்சு, த்ரூ ஆகிடுச்சு, ஜாப் கிடச்சிது, பிஸ்னஸ் ஓகே ஆகிடுச்சு, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு முயற்சி எனக்கு வெற்றியை கொடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி லக்னங்கள்லாம் பொருந்திருந்தீங்கன்னா, சப்ஜெக்ட் உங்கள் தசா சுக்கிர தசையாக இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த சுக்கிரனும் நல்ல ஸ்கோரில், அந்த லக்னா லார்டு நல்ல பொசிஷனில் ஃபேவரபுளாக இருந்தார்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு இந்த 5 காம்பினேஷன் தான் நல்லா இருக்குது. ரிஷபம், கடகம், நம்மளுடைய ரிப்பீட் பண்ண ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம். மற்ற 7 லக்னங்கள் இதுக்காக நான் கெட்டதுன்னு சொல்லலை. இந்த சமயத்தில்
அதிகமான இழுபறியும் தடையும் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், மீன லக்னம், கும்பம். விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனில் கும்பம் வரல இந்த முறை. மிதுனம் டீஃபால்ட்டாகவே அது வந்து சஷ்டாங்கம். ஸோ ராசி அண்ட் லக்னத்துக்கு பார்க்கும்போது பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இல்லை. அதுக்கு அடுத்தது சிம்மம். சிம்மம் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. கன்னி தடைகள் ராசி பலன் கொடுத்தாலும் அது தடைகள் இழுபறி அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுர் லக்னம் பயங்கரமான போராட்டம். ஸோ அப்படி தான் இருக்கிறதுனால இந்த முறை வந்து இந்த ராசி லக்னம் காம்போவை புரிஞ்சு உங்கள் தசை அதே மாதிரி என்னென்னு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு சுக்கர தசை கூட முடிஞ்சு, சப்போஸ் நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஐ திங்க் ஒரு 10 + ஒரு 17 20 40 வயசுக்குள்ளே சுக்கிரனை முடிச்சிருப்பீங்க. அப்புறம் சூரிய தசையில் இருப்பீங்க, சந்திரன், அங்காரகன், அதுக்கப்புறம் ராகு. 60க்கு மேலே ராகு வந்துடும். ஸோ என்ன தசை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லா ஸ்தானங்களையும் பார்க்கும்போது சனி அடுத்த 2 ஷிஃப்ட்டுமே நல்ல ஷிஃப்ட் தான் உங்களுக்கு. 5 அப்புறம் 6. 5ங்கிறது ஒன்றும் கெட்டது கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். மீனத்தில் தான் வருவார் அவர். அவரோட பார்வைலாம் பலம் அடையும். 6ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைவார். இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபேவராக இருக்குது. வெறும் ராசி மட்டும் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் அனுஷத்தில் பார்த்துருப்பீங்க. நான் அதை ஏன் பாயிண்ட் பண்ணேன்னா, அனுஷமே வந்து சனியுடைய நட்சத்திரம் தான். ஸோ அது சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட நட்சத்திரம். பட் ஆனால் சனியுடைய ஸ்டார், அது சனியுடைய நட்சத்திரம். அதில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லேயும், ஒரு பெரிய அரசியல் அல்லது அரசாங்கத் துறையிலையும், மருத்துவத்துறையிலையும், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியரிங், இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல்ஸ் ரிலேட்டடு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்லாம் வந்து ஈஸியாக அமைஞ்சிடுது. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கார்பியன்ஸ் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து காக்கக்கூடியவர்கள். விருச்சிகம் தான் வந்து மனிதர்களை காப்பாற்றுறவங்க. மற்றவங்களுடைய கஷ்டம், பாரம், வலிகள், வேதனைகள், நோய்கள் நிவர்த்தி யார் ஒருத்தர் பண்ணணும்? விருச்சிகம் தான் பண்ணணும். ஒரு நிவர்த்தி கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் அது ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸும் இருக்குது அந்த ராசியில். அதனால் அந்த காம்பினேஷன் கரெக்டாக புரிஞ்சு உங்கள் பர்த் சார்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், நிச்சயமாக இந்த பயிற்சிகளுடைய மாற்றம் பொருளாதார ரீதியாகவும் மனதில் உள்ள எதிர்பார்ப்பு, ஆசைகள்லாம் நல்லபடியாக அது நிறைவேற்றுறது மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் பலனை இந்த முறை கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல. பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது, மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும் ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில்
ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால் அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும் தை, மாசி, பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனம்ல அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்கள பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா, இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.